ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கடலைக்கறி தான் பார்க்க போகிறோம். வெங்காயம், தக்காளி, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் தேங்காய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கி நம்ம அதை அரைச்சிட்டு தாளிப்புக்கு திருப்பி கொஞ்சம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஜீரகம் தாளித்து புளி இஞ்சியும் போட்டுக்கலாம். போட்டு தாளிச்சிட்டு இந்த அரைச்சி வச்சதை விழுதை எடுத்து போட்டு அதுக்கு தேவையான அளவு மிளகா பொடி, தனியா பொடி, வேணுங்கிறவங்க கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி பட்டை இதெல்லாம் போட்டதுனால நான் கரம் மசாலா போடலை. அப்புறம் நம்ம நல்லா வேக வச்ச அந்த கொண்டைக்கடலையை எடுத்து போட்டு கொஞ்சம் கூட வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதி வாங்கினோன்னா இந்த இது கடலைக்கறி ரெசிபி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம பச்சையாக போட்டு அரைச்சி செய்கிறத விட இந்த மாதிரி வதக்கி போட்டு செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். இது வந்து கோதுமை புட்டோடு நான் இன்றைக்கி சர்வ் பண்ணியிருக்கேன். Bye friends.